வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மீண்டுமாக மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்குடைய மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பனங்கிழங்கை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இது நேரடியாக பனை மரத்துலேருந்து வர்றது கிடையாது. அந்த பனை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பனம் பழம் இருக்கும். அந்த பனம் பழத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை மணலில் புதைச்சி வச்சு அந்த கொட்டையை என்ன செய்வாங்க புதைச்சி வச்சு அதுலேருந்து என்ன செய்யும் இந்த மாதிரி உங்களுக்கு செடி மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு செடியாக வரும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை தோண்டி எடுப்பாங்க. தோண்டி எடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு குச்சி குச்சியாக வரும், குச்சி மாதிரி இருக்கும். இதுதான் பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும்னு சொன்னால் இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தோலை வந்து நல்லா உரிச்சிடணும். தோலை வந்து நல்லா உரிச்சிட்டு என்ன செய்யணும்னு இருக்கு இல்லையா, உள்ள கிழங்கு நல்லா பாருங்கள். இதை வந்து நல்ல தோலை உரிச்சிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம தண்ணியில் லைட்டாக அலசிட்டு லைட்டாக அலசிட்டு மஞ்சள் உப்பு சேர்த்து தண்ணியை நல்லா ஊற்றி கிழங்கு மூழ்கிற அளவுக்கு ஊற்றி என்ன செய்யணும்னா நம்ம வேக வைக்க வேண்டும். மஞ்சள் உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டும். வேக வைத்து அதை என்ன செய்யலாம், நம்ம குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் கொடுக்கலாம். அதை வேக வைத்து அதை பிக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய நாராக வரும். இது நாராக வரும். அந்த நார் பகுதியை கொஞ்சம் நீக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், அதை நம்ம சாப்பிடும்போது அது நிறையா நன்மைகளை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. இது பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். அப்படி சாப்பிட்னா இல்லைன்னு சொன்னால் இதை நல்லா கொஞ்சம் பொடுசாக வெட்டி அதை காய வச்சு அதை மிக்சியில் அல்லது மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி அதை பவுடராக்கி கூட என்ன செய்யலாம், பவுடராக கூட என்ன செய்யலாம் நம்ம சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக வேக வச்சதோடு சரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை பச்சை மிளகா, உப்பு, மிளகு, சீரகம் போட்டு அது கூட்டு மாதிரி கூட நினச்சலாம். பொரியல் கூட்டு மாதிரி கூட நினச்சலாம் வச்சு சாப்பிட்லாம். இன்னொரு சில காரியங்களும் செய்யலாம். இதே மாதிரி தான் அவிச்சு அதை நல்லா காய வச்சு அதை திரும்பி நல்லா பவுடர் பண்ணி அதை என்ன செய்யணும் உருண்டை மாதிரி பிடிச்சி நம்ம சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் உப்பு, மிளகு, தேங்காய் துருவல் கூட சேர்க்கலாம். அப்படி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது மிகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி நண்பர்களே, இன்றைக்கி அதில் என்ன மருத்துவ நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒல்லியாக இருக்கக்கூடியவங்க நினச்சாலாம் இந்த பனங்கிழங்கு சாப்பிட்லாம். பனங்கிழங்கு நினச்சா ஒல்லியாக இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து நம்ம பனங்கிழங்கை சாப்பிட்டு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, உடல் வந்து வலிமையாகும். உடல் வலிமையாகி அந்த ஒல்லியாக இருக்கிறவங்களுடைய உடல் வந்து ரொம்ப வலுவழுப்பாகும். அதனால் ஒல்லியாக இருக்கிறவங்களுடைய என்ன குண்டாகணும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சத்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா குழந்தைங்களாம் ஒரு சில பேர் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பழங்களை நினச்சிலாம் கொடுக்கலாம். அவங்களுடைய உடம்பு வந்து வலுவாகும். அடுத்து வந்து பார்த்தோன்னு சொன்னால் உடல் உஷ்ணத்தை குறைக்குன்னு சொல்கிறாங்க. உடம்புல நிறைய பேருக்கு ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டை வந்து தணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க நினச்சிலாம் வாரத்துக்கு 2 வாட்டி அல்லது 3 வாட்டி கூட நினச்சிலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம்னு சொன்னால் அதிகமாகலாம் சாப்பிடக்கூடாது. 100 அல்லது 150 கிராம் இது எடுத்துகிட்டால் ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு 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 நல்ல ஒரு விஷயமா இருக்குது. மனுஷனுக்கு ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னு சொன்னால் அது மலச்சிக்கல் மட்டும்தான். பாத்ரூமுக்குள்ள போனால் சாமானத்தில் ஒரு சில பேர் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு கிடைச்சலான்னா அந்த பனங்கிழங்கு வந்து நமக்கு தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த மலச்சிக்கல் வந்து என்ன செய்யும், சரியாகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு பலவீனப்பட்ட அந்த கர்ப்பப்பைக்கு பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த கிழங்கை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் தொடர்ந்து வாரத்தில் 2 அல்லது 3 தடவை நம்ம தொடர்ந்து கொடுக்கும்போது அது அவங்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கர்ப்பப்பை வலுப்படுத்தும். அந்த கர்ப்பம் சேர்வதற்கான அனைத்து காரியங்களும் என்ன செய்யும் அந்த பனங்கிழங்கு செய்யும். மேலும் பார்த்தோன்னு சொன்னால் இதில் வந்து இரும்பு சத்து இருக்குதுங்க. இரும்பு சத்து இருக்குது. இதை இன்னும் ஒரு சில காரியங்கள் இந்த தேங்காய் பால் மூலிமா கூட என்ன செய்யலாம். இந்த பனங்கிழங்கு மாவு, தேங்காய் அது கூட சேர்ந்து என்ன செய்யலாம் நம்ம சாப்பிடும்போது அது அந்த கர்ப்பப்பை பலவீனப்பட்டவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இதில் இரும்பு சத்து இருக்குதுங்க. இதில் இரும்பு சத்து இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஒரு அருமருந்தாக இருக்கிறது. அந்த இரத்த சோகையெல்லாம் நீக்கி அந்த நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துடன் நினைச்சுவாங்க அவங்க காணப்படுவாங்க. ஒரு சில பேருக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவர் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த இம்யூனிட்டி பவரை வந்து மேம்படுத்தக்கூடியது இந்த பனங்கிழங்குக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால்
எதுக்கெடுத்தாலும் ஒரு சில பேர் அலர்ஜி ப்ராப்ளம் மற்றும் சளி, இருமல், காய்ச்சல் ஏதாவது ஒன்று அடிக்கடி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓயாம ஆஸ்பத்திரி தூக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியதாக இந்த பனங்கிழங்கு என்ன செய்து இருக்குது. தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம், வாரத்துக்கு 2 அல்லது 3 தடவை நம்ம கொடுக்கலாம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். வளரும் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக என்ன செய்யலாம் கொடுக்கலாம். வளரும் குழந்தைகளுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்யலாம், ஏற்கனவே இந்த பனங்கிழங்கு மாவு எப்படி செய்கிறதுன்னு சொன்னோம்ல, அந்த மாவு ப்ளஸ் வந்து அது பசும்பாலில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஆற்றி ஹார்லிக்ஸ் மாதிரி ஆற்றி என்ன செய்யலாம் கொடுக்கலாம். கொடுக்கும்போது அது மிகவும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஒமேகா 3ங்கிற ஒரு நல்ல ஒரு சத்து இருக்குது. நல்ல கொழுப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சத்து ஹெச்டிஎல் கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொழுப்புகளை உருவாக்கக்கூடியது இந்த ஒமேகா 3. இந்த ஒமேகா 3 வந்து இந்த பனங்கிழங்குல இருக்குங்க. அதனால் கன்சீவாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க, கர்ப்பப்பை பலப்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், திருமணமான பிள்ளைங்கள் என்ன செய்யலாம், இந்த பனங்கிழங்கை தொடர்ந்து சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கொலஸ்ட்ராலை வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும். உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை என்ன செய்யும், நீக்கி நல்ல கொழுப்பாக என்ன செய்யும், மாற்றி கொடுக்கும். முக்கியமாக பார்த்தோன்னா, இருதயத்துக்கு போகக்கூடிய அந்த நரம்பு நாளங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. இரத்தத்தை சுத்திகரித்து அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளில் எந்த ஒரு அழுக்கு படியாமல் அந்த இரத்தம் சீராக சிறப்பாக ஓடுவதற்கு மிகவும் துணையாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஹார்ட் வந்து சுருங்கி விரிஞ்சு அந்த பம்பாகி செயல்படுவதற்கு இந்த பனங்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உறுதுணையாக என்ன செய்து இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா, எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. முட்டி தேய்மானம் இருக்கக்கூடியவங்க, முதுகெலும்பு தேய்மானம் இருக்கக்கூடியவங்க, அந்த முக்கியமாக பார்த்தோன்னு சொன்னால் கை கால் ஃப்ராக்சர் ஆனவங்க என்ன செய்யலாம், இது தொடர்ந்து என்ன செய்யலாம், நம்ம சாப்பிடலாம். ஏன்னு சொன்னால் இதில் கால்சியம் சத்து இருக்குது. கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது. இது போன்ற ஒரு சுண்ணாம்பு சத்துக்கள் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில பிள்ளைங்க ரொம்ப சோர்வாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை கொடுக்கலாம். அந்த எலும்புகளை வலுப்படுத்தி அவங்கள சுறுசுறுப்பு அடைய செய்து அவங்கள மூளையை வந்து நல்லா செயல்பட வைக்கிறது. அதனால் சிறு பிள்ளைகளுக்கு, முக்கியமாக வயதானவங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த இதை வந்து தொடர்ந்து கொடுக்கலாம். வாரத்துக்கு 3 தடவை தாராளமாக கொடுக்கலாம். 100 அல்லது 150 கிராம் கொடுத்தா போதும், அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம். அது கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எலும்புகளுக்கு, தசைகளுக்கு வலுவூட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆம் நண்பர்களே, நீங்களும் இந்த பனங்கிழங்கை எங்கேயும் விட்டுறாதீங்க. முக்கியமாக இந்த பொங்கல் சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பொங்கலுக்கு பொங்கல் தான் வைப்பாங்க, கரும்பு சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிராமங்களில் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பனங்கிழங்குக்கு அவ்வளோ மகசூல் இருக்குங்க. இந்த பனங்கிழங்குக்கு வந்து இந்த பனங்கிழங்கு பொங்கல்னாலே இந்த சீசனில் வந்து அதிகமாக கொண்டு வராங்க. அதனால் நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த பனங்கிழங்கு வந்து இதில் கிராமத்தில் விளையக்கூடிய ஒரு கிழங்கு. அதனால் சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை சாப்பிடக்கூடாது. பொதுவாக கிழங்கு வகைகள் சாப்பிடக்கூடாது, சுகரோட அளவு கூடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பனங்கிழங்கு வந்து கொஞ்சம் விசேஷமானதுங்க. அந்த சுகர் பேஷண்ட் நினச்சினா கண்டிப்பாக சாப்பிடலாம். 100 அல்லது 150 கிராம் நான் சாப்பிடும்போது அந்த இரத்தத்தினோட சர்க்கரை அளவு வந்து சீராக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் நினச்சலாம் அந்த பனங்கிழங்கு நினச்சலாம் தொடர்ந்து சாப்பிடுங்க. நம்ம உடலை ஆரோக்கியமாக நம்ம பேணி பாதுகாப்போம். தேங்க்யூ நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங். இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன், நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், வெல்கம் கிட் 1, வெல்கம் கிட் 2ன்னு சொல்லியிருக்குது. நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் 23 வகையான பொருட்கள் இருக்குது. அதனால் வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் என்ன செய்யும் கிடைக்கும். அதனால் நீங்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள்.